வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நாமளே எப்படி ஆன்லைனில் பாஸ்போர்ட் அப்ளை செய்வது என்பதை தான் பார்க்க போகிறோம். உங்ககிட்ட ஒரு மொபைலோ இல்லை லேப்டாப் இருந்தாலே போதும், ஆன்லைனில் நீங்களாகவே பாஸ்போர்ட் வந்து அப்ளை செய்யலாம். அதுக்கு உங்களுடைய மொபைல்லையோ இல்லை லேப்டாப்லேயோ கூகுள் பேஜ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த கூகுள் பேஜில் பாஸ்போர்ட் சேவா அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வெப்சைட் அட்ரஸ் உங்களுக்கு கிடைக்கும். இந்த அஃபிஷியல் வெப்சைட் அட்ரஸ் வந்து கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தீங்கன்னா இதோட மெயின் பேஜ் வந்து உங்களுக்கு போகும். இதில் வந்து ஒரு பாப்அப் மெசேஜ் வரும். அதை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நியூ ரிஜிஸ்டர் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னொரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் வந்து உங்களுக்கான யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணணும். இந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஐடியை வச்சு நீங்கள் எத்தனை பேருக்கு வேணால் நீங்கள் வந்து பாஸ்வேர்டு அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு அப்ளை பண்ணிக்கலாம். ரிஜிஸ்டர் பண்ணாமல் பாஸ்போர்ட் வந்து அப்ளை பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. ஃபஸ்ட்டு வந்து ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணி யூசர் நேமும் பாஸ்வேர்டும் வந்து உங்களுக்கு வாங்கணும். அதுக்கு நீங்கள் இந்த பேஜில் இருக்கிற எல்லா டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணுங்கள். இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் ஆஃபீஸ்னு சூஸ் பண்ணணும். அதை கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்துட்டு நீங்கள் எந்த ஊரோ அதுக்கேற்ற மாரி வந்து பாஸ்போர்ட் ஆஃபீஸ்னு சூஸ் பண்ணிக்கலாம். உதாரணமாக பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டையில் நீங்கள் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறதுக்கு சென்னையெல்லாம் போக வேண்டியது அவசியம் இல்லை. திருச்சிராப்பள்ளியோடைய பாஸ்போர்ட் ஆஃபீஸில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதே போல் ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே வந்து பாஸ்போர்ட் ஆஃபீஸ் வந்து இருக்குது. உதாரணமாக பார்த்தீங்கன்னா மதுரை, திருச்சி, ஈரோடு இது போல் எல்லா மாவட்டத்துக்குமே தனித்தனி பாஸ்போர்ட் ஆஃபீஸ் இருக்கும். நீங்கள் டேரெக்டாக நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது கீழே பார்த்தீங்கன்னா கிவன் நேமில் உங்களுடைய நேம் கொடுங்க. அடுத்தது சர்நேம் இருக்குது. சர்நேம் வந்து ஆப்ஷன் தான், வேணால் நீங்கள் கொடுக்கலாம். அடுத்தது உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களுடைய இமெயில் ஐடி. இமெயில் ஐடி வந்து நீங்கள் கொடுக்கும்போது கரெக்டாக கொடுங்க. ஏன்னா இந்த இமெயில் ஐடிக்கு தான் உங்களுக்கு பாஸ்போர்ட் ஆஃபீஸில் மெயில் அனுப்புவாங்க. அந்த மெயிலை கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் உங்களுக்கு கிரியேட் பண்ண முடியும். அதனால் உங்களுடைய இமெயில் ஐடி கரெக்டாக கொடுங்க. அடுத்தது உங்களுடைய இமெயில் ஐடியே வந்து லாகின் ஐடியாக யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு ஆப்ஷன் கேட்குது. வேணும்னா நீங்கள் வந்து எஸ் கொடுங்க. அப்படி இல்லைனா நோ கொடுத்துட்டு உங்களுக்கான தனியான லாகின் ஐடி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து நோ தான் கொடுக்க போகிறேன். நோ கொடுத்துட்டு கீழே வந்து லாகின் ஐடி கேட்குறாங்க. லாகின் ஐடி எது வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். என்ட்ரு பண்ணிவிட்டு செக் அவைலபிள் கொடுங்க. உங்களுடைய லாகின் ஐடி இருந்துச்சுன்னா அது கொடுக்கும். சப்போஸ் அப்படி இல்லைனா நீங்கள் மாற்றி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு லாகின் ஐடி தான் கிடச்சிரும். அடுத்தது உங்களுக்கான பாஸ்வேர்டு வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். பாஸ்வேர்ட் சூஸ் பண்ணும்போது அப்பர் கேஸ், லோயர் கேஸ், ஸ்பெஷல் கேரக்டர், அப்புறம் நம்பர், இது எல்லாமே காம்பினேஷன் வந்து உங்களுக்கு இருக்கணும். அதுமாரி வந்து நீங்கள் பாஸ்வேர்டு வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்தது ஹிண்ட் ஆன்சர் சூஸ் பண்ணிக்கோங்க. ஹிண்ட் ஆன்சர் எதுக்குன்னா சப்போஸ் நீங்கள் பாஸ்வேர்டு மறந்தீங்கன்னா இந்த ஹிண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ரெக்கவர் பண்ணிக்கலாம். அடுத்தது கேப்சாவை என்ட்ரு பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் கொடுங்க. ரிஜிஸ்டர் கொடுத்தனே உங்களுடைய இமெயில் ஐடிக்கு வந்து மெயில் போயிருக்கும். உங்களுடைய ஜிமெயில் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஜிமெயில் ஓப்பன் பண்ண பிறகு பாஸ்போர்ட் அட்மின் வந்து உங்களுக்கு மெயில் அனுப்பிச்சிருப்பாங்க. அந்த மெயிலை வந்து நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு லிங்க் கொடுக்கும் ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக. அந்த லிங்க்கை கிளிக் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பாஸ்போர்ட் சேவாவோட பேஜ் போகும். அதில் வந்து லாகின் ஐடி வந்து உங்களுக்கு கேட்கும். அந்த லாகின் ஐடி வந்து கொடுங்க. கொடுத்துட்டு வந்து சப்மிட் கொடுங்க. உங்களுடைய அக்கௌண்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சு. நீங்கள் மறுபடியும் கீழே லாகின் கொடுத்தீங்கன்னா லாகின் பண்ணுற பேஜ் போகும். அதில் உங்களுடைய லாகின் ஐடி வந்து கொடுங்க. கொடுத்துட்டு கண்டினியூ கொடுங்க. உங்களுடைய பாஸ்போர்ட்டை வந்து டைப் பண்ணுங்கள். பாஸ்போர்ட் டைப் பண்ணிட்டு கீழே இருக்கிற கேப்சா வந்து டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு லாகின் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாகின் ஆகிடும். இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த லாகின் ஐடி வச்சு உங்களுக்காகவும் நீங்கள் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணிக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யாருக்கு வேணாலும் இந்த லாகின் ஐடி யூஸ் பண்ணி மறுபடியும் நீங்கள் பாஸ்போர்ட் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளை ஃபார் ஃப்ரெஷ் பாஸ்போர்ட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். செகண்ட் ஆப்ஷன் அதை கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் போகும். இதில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து கிளிக் ஹியர் டு ஃபில் த அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் கொடுங்க. அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் போகும். இந்த பேஜில் உங்களுடைய டிஸ்ட்ரிக்டும் உங்களோட ஸ்டேட்டை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அடுத்த பேஜ் போகும். இந்த பேஜில் தான் நீங்கள் பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்ளை ஃபார் அப்படின்னு ஆப்ஷனில் ஃப்ரெஷ் பாஸ்போர்ட், ரீஇஷ்யூ பாஸ்போர்ட்னு இருக்கும். அதில் வந்து ஃப்ரெஷ் பாஸ்போர்ட் வந்து கொடுங்க. கீழே வந்து டைப் ஆஃப் அப்ளிகேஷனில் வந்து நார்மல் அப்படின்னு தக்கல்னு இருக்குது. நார்மல் பாஸ்போர்ட் சூஸ் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் 15 to 20 டேஸில் வந்து உங்களுக்கு பாஸ்போர்ட் வந்துடும். இதை சப்மிட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு ப்ரூஃப் மட்டும் இருந்தால் போதும். சப்போஸ் நீங்கள் தக்கல் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா ஒரே மாதிரியான ப்ரூஃப் வந்து 3 டாக்குமெண்ட் கொடுக்கணும். உதாரணமாக ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், ஓட்டர் ஐடி, இது போல் 3 டாக்குமெண்ட் வந்து நீங்கள் கொடுக்கணும். நார்மலில் அப்ளை பண்ணிங்கன்னா வெறும் ஆதார் கார்டு மட்டும் இருந்தாலே நீங்கள் பாஸ்போர்ட் வந்து அப்ளை செஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஃபேர் பார்த்தீங்கன்னா நார்மலுக்கு வந்து 1500 மட்டும் தான் சார்ஜ் பண்ணுவாங்க. தக்கலுக்கு வந்து 3500 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. இதில் எந்த கேட்டகரி உங்களுக்கு வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது புக்கில் டைப்னு அப்படின்னு இருக்கும். அது பார்த்தீங்கன்னா 32 பேஜஸ், 64 பேஜஸ்னு இருக்கும். அடிக்கடி வந்து ஃபாரின் போகிறவங்க 64 பேஜஸ் கொடுக்கலாம். நார்மலாக வந்து எப்போயாவது ஒரு தடவை 2 தடவை போகிறவங்க 32 பேஜ் கொடுத்தாலே போதும். கீழே வந்து நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் போகும். இதுதான் வந்து முக்கியமான பேஜ். இதில் எந்த டீட்டெயில்ஸ் போட்டிருக்கீங்களோ அந்த டீட்டெயில்ஸ் தான் உங்களுடைய பாஸ்போர்ட்டில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். இந்த பேஜில் நீங்கள் டைப் பண்ணுற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுடைய ஐடி ப்ரூஃபில் மேட்ச் பண்ணுற மாதிரி நீங்கள் கொடுக்கணும்.
ஃபர்ஸ்ட்டு வந்து கிவன் நேம். கிவன் நேம்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நேம். அதாவது என்ன ஐடி ப்ரூஃப் குடுக்குறீங்களோ, அதில உங்க நேம் என்ன இருக்கோ, அந்த நேம் வந்து நீங்க குடுத்தா போதும். சர்நேம்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் தமிழ்நாட்டிலேருந்து அப்ளை பண்றவங்க அவங்களுடைய அப்பா நேம் வந்து சர்நேமா குடுப்பாங்க. ஆனா, தமிழ்நாட்ட தவிர மீதி நார்த் இந்தியாலாம் போனீங்கன்னா, சர்நேம்ன்றது அவங்க கேஸ்ட் நேம் வந்து போடுவாங்க. அதனால இங்க சர்நேம் வந்து நம்ம தமிழ்நாட்டிலேருந்து அப்ளை பண்றதுனால, அப்பா நேம் வந்து போட்டாலே எந்த பிரச்சனையும் கிடையாது. உதாரணமா உங்களுடைய நேம் வந்து மித்ரன் அப்படின்னு வச்சுக்கோங்க. கிவன் நேம்ல மித்ரன் சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய அப்பா நேம் வந்து இனியன் அப்படின்னா, இனியன் மட்டும் நீங்க குடுத்தா போதும். இனிஷியல் எதுவும் குடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த வெளிநாட்டுக்கு படிக்க போறவங்க, பாஸ்போர்ட் அப்ளை பண்றவங்க கவனமா நீங்க ஃபில் பண்ணணும். நெறைய நாட்ல சர்நேம் தான் வந்து உங்க டாக்குமெண்ட்ல ஃபர்ஸ்ட் வரும். கிவன் நேம் வந்து லாஸ்ட்டா போடுவாங்க. இந்தியால வந்து கிவன் நேம் ஃபர்ஸ்ட்டாவும், சர்நேம் வந்து லாஸ்ட்டா வரும். அப்ப நீங்க ஃபாரினுக்கு வந்து நீங்க படிக்க போகும்போது, உங்களுடைய டாக்குமெண்ட்ல வந்து உங்களுடைய நேம் தான் இருக்கும். நீங்க பாஸ்போர்ட் அப்ளை பண்ணும்போது, சர்நேம் வந்து மேல இருக்கும். கிவன் நேம் வந்து உங்களுக்கு தொடர்ந்து வரும். அப்ப என்ன ஆகும்னா, உங்களுக்கு மிஸ்மேட்ச் ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸ்டூடண்ட் விசால டிராவல் பண்றவங்க, கிவன் நேம்ல உங்களுடைய நேமும், சர்நேம்ல வெறும் இனிஷியல் மட்டும் போட்டா போதும். அப்படி இல்லன்னா, சர்நேம் வந்து நீங்க ஃபில் பண்ணாம இருந்தா கூட எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த அப்ளிகேஷன் லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, பாஸ்போர்ட் வந்து எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெசிமென் காப்பி இருக்கும். அந்த ஸ்பெசிமென் காப்பி போல தான் உங்களுக்கு பாஸ்போர்ட் வரும். அதனால சப்மிட் குடுக்குறதுக்கு முன்னாடி இந்த ஸ்பெசிமென் காப்பில இருக்கிற மாரி உங்களுக்கு பாஸ்போர்ட் வேணும்னா, நீங்க வந்து ஃபர்தரா வந்து சப்மிட் குடுங்க. அப்படி இல்லன்னா, ப்ரீவியஸ் போயிட்டு மறுபடியும் நீங்க உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து எடிட் பண்ணிக்கலாம். நார்மலா டூரிஸ்ட் விசா, ஒர்க் விசா இத போல வந்து போறவங்க, கிவன் நேம்ல வந்து அவங்களுடைய நேமும், சர்நேம்ல அவங்களோட அப்பா நேம் வந்து நீங்க போட்டுக்கலாம். அடுத்தது கீழ இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நீங்க ஃபில் பண்ணுங்க. ஜெண்டர் வந்து மேலா, ஃபீமேலா சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களுக்கு எதாவது அலைஸ் நேம் என்ன இருக்குன்னு கேட்குறாங்க. எஸ்னா எஸ் குடுங்க, நோனா நோ குடுங்க. அடுத்தது உங்க நேம் வந்து எப்ப சேஞ்ச் பண்ணியிருக்கீங்கன்னு டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. அதுக்கு நோ குடுத்துருங்க. அடுத்தது டேட் ஆஃப் பர்த் உங்களுடைய குடுங்க. அடுத்தது இந்தியால தான் நீங்க பொறந்தீங்களான்னு கேட்டிருப்பாங்க. அதுக்கு எஸ் குடுங்க. அடுத்தது உங்களோட பிளேஸ் ஆஃப் பர்த் குடுங்க. அடுத்தது ஸ்டேட் சூஸ் பண்ணிக்கோங்க. டிஸ்ட்ரிக்ட் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. மேரிட்டல் ஸ்டேட்டஸ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பிளேஸ் ஆஃப் பர்த்ன்றது பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட்லயே இருக்கும். எந்த இடத்துல பொறந்தீங்கன்னு சொல்லிட்டு, அந்த டீட்டெயில்ஸ் வந்து குடுங்க. அடுத்தது மேரிட்டல் ஸ்டேட்டஸ்ன்னு இருக்கும். ஆப்ஷன் இருக்கும். அத சூஸ் பண்ணிக்கோங்க. அதுல உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா என்ற டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. அத வந்து நீங்க குடுங்க. அடுத்தது சிட்டிசன் ஆஃப் இந்தியான்னு இருக்கும். அத வந்து நீங்க குடுங்க. பர்த் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது பான் நம்பர் இருந்தா குடுங்க. ஓட்டர் ஐடி இருந்தா குடுங்க. எம்ப்ளாய்மென்ட் டைப் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. என்ன வேலை செய்றீங்க? கவர்ன்மென்ட் எம்ப்ளாயியா? இல்ல பிரைவேட் எம்ப்ளாயியா? ஹோம் மேக்கரா? அப்படின்னு சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது பேரன்ட்டோ இல்ல ஸ்பௌஸோ வந்து கவர்ன்மென்ட் எம்ப்ளாயியா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னா எஸ் குடுங்க, இல்ல நோ குடுங்க. அடுத்தது உங்களுடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் சூஸ் பண்ணணும். இந்த பார்ட்ல வந்து நீங்க கவனமா இருக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, 10த் பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, நீங்க வந்து நான் ஈசிஆர் கேட்டகரிக்கு வந்து எலிஜிபிள். சப்போஸ் நீங்க 10த்துக்கு கம்மியா இருந்தீங்கன்னா, நீங்க வந்து ஈசிஆர் பாஸ்போர்ட் தான் நீங்க எடுக்க முடியும். அதனால எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சூஸ் பண்ணும்போது, நீங்க என்ன குவாலிஃபிகேஷனோ அத வந்து கரெக்ட்டா வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஈசிஆர் பாஸ்போர்ட்னா என்ன? நான் ஈசிஆர் பாஸ்போர்ட்னா என்ன? அப்படின்ற வீடியோ வந்து போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. வேணும் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் ஷார்ட்டா சொல்றேன். நான் ஈசிஆர் பாஸ்போர்ட் நீங்க எடுத்தீங்கன்னா, எந்த ஊருக்கு வேணா நீங்க எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் போலாம். ஈசிஆர் பாஸ்போர்ட் எடுத்தீங்கன்னா, நெறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. அதனால 10வதுக்கு முடிச்சு பாஸ் பண்ணவங்க, நான் ஈசிஆர் கேட்டகரி பாஸ்போர்ட் தான் எடுக்கணும். அடுத்தது அப்ளிகன்ட் எலிஜிபிள் ஃபார் நான் ஈசிஆர் கேட்டகரின்னு கேட்குது. அது வந்து எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்துட்டு கீழ பார்த்தீங்கன்னா, உங்களுடைய விசிபிள் டெஸ்டினேஷன் கேட்குது. அதாவது ஏதோ மச்சம் இருந்தா கேட்குது. அதில வந்து உங்களுக்கு ஏதாவது மச்சம் இருந்துச்சுன்னா, அத வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்தது கீழ வந்து உங்களுடைய ஆதார் நம்பர் கேட்குது. ஆதார் நம்பர் வந்து கண்டிப்பா நீங்க குடுக்கணும். ஆதார் நம்பர் குடுத்தா தான் அடுத்த பேஜ் போகும். அந்த ஆதார் நம்பர் நீங்க குடுத்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா அதர் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு கவர் ஆயிடும். ஆதார் நம்பர் குடுத்துட்டு, கீழ வந்து ஐ அக்ரி அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். அத குடுங்க. குடுத்துட்டு நெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அந்த நெக்ஸ்ட் குடுங்க. நெக்ஸ்ட் குடுத்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அடுத்த பேஜ் போகும். இதில வந்து ஃபாதர் நேம்னு இருக்கும். ஃபாதர் நேம்ல உங்களுடைய அப்பா நேம் குடுங்க. சர்நேம்ல அப்பாவுடைய அப்பா நேம் குடுங்க. அடுத்தது கீழ பார்த்தீங்கன்னா, அம்மா நேம் இருக்கும். அம்மா நேம்ல உங்களுடைய அம்மா நேம் குடுங்க. அடுத்தது அம்மாவுடைய நேம் வந்து சர்நேம் இருக்கும். அதில வந்து உங்களுடைய அப்பா நேம் வந்து குடுங்க. கீழ வந்து லீகல் கார்டுன்னு இருக்கு. வேணும்னா குடுங்க. இல்லன்னா ஃப்ரீயா விட்டுருங்க. அடுத்தது நெக்ஸ்ட் குடுங்க. நெக்ஸ்ட் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு அடுத்த பேஜ் போகும். இந்த பேஜ்ல உங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸ் வந்து நீங்க குடுக்கணும். உங்களுடைய அட்ரஸ் குடுங்க. உங்களுடைய அட்ரஸ் வந்து எந்த அட்ரஸ் ப்ரூஃப் வந்து நீங்க குடுக்க போறீங்களோ, அந்த அட்ரஸ் ப்ரூஃப்ல இருக்கிற டீட்டெயில்ஸ் தான் நீங்க குடுக்கணும். உதாரணமா ஆதார் கார்டு நீங்க வந்து குடுத்தீங்கன்னா, ஆதார் கார்டுல என்ன அட்ரஸ் இருக்கோ, அந்த அட்ரஸ் தான் நீங்க மென்ஷன் பண்ணணும். மென்ஷன் பண்ணிட்டு கீழ வந்து உங்க வில்லேஜ வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டேட் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. டிஸ்ட்ரிக்ட் வந்து சூஸ் பண்ணுங்க. உங்களுடைய போலீஸ் ஸ்டேஷன வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. போலீஸ் ஸ்டேஷன் தெரியலன்னா, அதுக்கு முன்னாடி செக் பண்ணிக்கோங்க. கீழ வந்து பின்கோடு குடுங்க. பின்கோடு குடுத்துட்டு, உங்களுடைய மொபைல் நம்பர் குடுங்க. மொபைல் நம்பர் வந்து கரெக்ட்டா குடுங்க. ஏன்னா, உங்களுடைய மொபைல் நம்பருக்கு தான் மெசேஜ் வரும். அடுத்தது உங்களுடைய இமெயில் ஐடி குடுங்க. இமெயில் ஐடி கரெக்ட்டா குடுத்துங்க. குடுத்துட்டு கீழ பார்த்தீங்கன்னா, இதான் வந்து உங்களுக்கு பெர்மனன்ட் அட்ரஸா அப்படின்னு கேட்குறாங்க. எஸ்ன்னா எஸ் குடுங்க. நோனா நோ குடுங்க. அடுத்தது நெக்ஸ்ட் குடுங்க. நெக்ஸ்ட் குடுத்தா அடுத்த பேஜ் போகும். இந்த பேஜ்ல
ஐடென்டிட்டி சர்டிஃபிகேட் எதாவது இருக்கான்னு கேட்குறாங்க, நோ கொடுங்க. அடுத்து டிப்ளமேட்டிக் பாஸ் எதாவது வச்சிருக்கீங்களான்னு கேட்குறாங்க, நோ கொடுங்க. அடுத்தது நீங்கள் ஏற்கனவே பாஸ்போர்ட் அப்ளை பண்ணி உங்களுக்கு இஷ்யூ பண்ணலையா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ தான் நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறீங்கன்னா நோ கொடுங்க. அடுத்து நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் போகும். இதில் வந்து உங்களுக்கு கிரிமினல் ரெக்கார்டு எதாவது இருக்கான்னு சொல்லிட்டு டீட்டெயில்ஸ் கேட்குது. இதை படித்து பார்த்துட்டு நோ கொடுங்க. நோ கொடுத்துட்டு கீழே வந்து நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் போகும். இதுதான் நான் ஏற்கனவே சொன்ன ஸ்பெசிமென் காப்பி. இதில் என்ன டீட்டெயில்ஸ் எப்படி இருக்கோ இதே போல் தான் உங்கள் பாஸ்போர்ட் வந்து உங்களுக்கு வரும். டீட்டெயில்ஸ்லாம் ஃபுல்லாக வந்து செக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக நேம் கொடுத்துருக்கீங்களா, டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா, அட்ரஸ் கரெக்டாக கொடுத்துருக்கீங்களான்னு எல்லா டீட்டெயில்ஸ் செக் பண்ண பிறகு நீங்கள் ஃபர்தராக நீங்கள் போகலாம். அப்படி இல்லைனா நீங்கள் ப்ரீவியஸ் போய்ன்ற ஆப்ஷன் போய்ட்டு நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இதில் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு அடுத்தது கீழே வந்து நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் போகும். இந்த பேஜில் வந்து நீங்கள் என்ன டாக்குமெண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறீங்கன்ற டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணி எந்த டாக்குமெண்ட் உங்கள்கிட்ட இருக்கோ அந்த டாக்குமெண்ட் வந்து கொடுக்கலாம். உங்கள்கிட்ட பர்த் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது ஆப்ஷனில் வந்து ஆதார் கார்டு இருந்துச்சுன்னா ஆதார் கார்டு வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. 2 டாக்குமெண்ட் போதுமானது. உங்களுக்கு அப்படி இல்லைனா வேறு ஏதாவது டாக்குமெண்ட் கூட நீங்கள் சூஸ் பண்ணதுக்கான சான்சஸ் கொடுத்துருக்காங்க. எது உங்கள்கிட்ட இருக்கோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த டாக்குமெண்ட் தான் நீங்கள் வந்து பாஸ்போர்ட் ஆஃபீஸ் போகும்போது நீங்கள் கொண்டு போகணும். அடுத்தது பிளேஸை வந்து என்ட்ரு பண்ணுங்கள். உங்களுடைய டேட்டை வந்து கொடுங்க. அடுத்தது ஐ அக்ரீன் அப்படின்னு இருக்கும், இந்த ஆப்ஷன் கொடுங்க. கொடுத்துட்டு சப்மிட் ஃபார்ம் கொடுங்க. சப்மிட் ஆகிடும். சப்மிட் ஆன பிறகு எந்த சேஞ்சஸும் நீங்கள் பண்ண முடியாது. சப்மிட் பண்ண பிறகு அடுத்த பேஜ் போகும். பே அண்ட் ஷெட்யூல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுங்க. அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த ஆப்ஷன் போகும். இந்த ஆப்ஷனில் வந்து எஸ்பிஐ மூலமாக தான் நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ண முடியும். அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்து அடுத்த பேஜ் போகும். இதில் வந்து ஷெட்யூல் அப்பாயின்மெண்ட் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய அப்பாயின்மெண்ட் சூஸ் பண்ணணும். அது நெக்ஸ்ட் கொடுங்க. அடுத்த பேஜ் போகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. செலக்ட் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா இதில் எந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸ் வந்து நீங்கள் போக போகிறீங்களோ அது வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த டேட் வந்து அவைலபிலிட்டி இருக்குதுன்னு காட்டும். கீழே வந்து கேப்ஷா வந்து என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் போகும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து நீங்கள் 11ஆம் தேதி வந்து உங்களுக்கு அவைலபிலிட்டி இருக்குது. அதை வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணணும்னா டேரெக்டாக வந்து பே அண்ட் புக் அப்பாயின்மெண்ட் போடலாம். சப்போஸ் உங்களுக்கு அந்த 11ஆம் தேதி இல்லை வேறு டேட் எதாவது இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணணும்னா கீழே வந்து ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த கேலண்டர் மாதிரி இருக்குது, அதை கிளிக் கொடுங்க. அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கேலண்டர் ஓப்பன் ஆகும். அதில் பச்சை கலரில் எதெல்லாம் காட்டுதோ அதெல்லாம் வந்து டேட் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அதில் எந்த டேட் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ண பிறகு பே அண்ட் புக் அப்பாயின்மெண்ட் கொடுத்தீங்கன்னா ஒரு பாப்அப் மெசேஜ் வரும். அதை ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்த பிறகு உங்களுக்கு வந்து அடுத்த பேஜ் போகும். நீங்கள் பேமெண்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். எந்த மோட் ஆஃப் பேமெண்ட்லேருந்து நீங்கள் பே பண்ண போகிறீங்களோ நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இதில் யூபிஐ ஐடியிலேருந்து சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த யூபிஐ வந்து நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அது கீழே பார்த்தீங்கன்னா கியூஆர் கோட் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கியூஆர் கோடு வந்து ஓப்பன் ஆகும். அந்த கியூஆர் கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணி நீங்கள் இமீடியட்டாக வந்து நீங்கள் பே பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வேறு ஏதாவது ஆல்டர்னேட் பேமெண்ட் ஆப்ஷனில் கூட நீங்கள் பே பண்ணிக்கலாம். எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் பே பண்ண பிறகு உங்களுடைய மொபைலுக்கு வந்து உங்களுக்கு மெசேஜ் வந்துடும். இந்த டேட்டில் வந்து இந்த டைமிங் வந்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். அது இல்லாமல் உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயும் வந்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்துருவாங்க. இதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போக தேவையில்ல. உங்களுக்கு மொபைல் வந்த மெசேஜே வந்து போதுமானது. அந்த மெசேஜும் உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டு நீங்கள் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் போனீங்கன்னா உங்களுக்கு பாஸ்போர்ட் ஆஃபீஸில் உங்கள் டாக்குமெண்ட் வந்து செக் பண்ணிவிட்டு உங்களை அப்ளிகேஷன் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அப்ளிகேஷன் அக்செப்ட் பண்ணி 15 நாளுக்குள்ளே உங்களுக்கான பாஸ்போர்ட் வந்து உங்கள் வீடு தேடி வரும். நான் கொடுத்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது பாஸ்போர்ட் அப்ளை பண்ண நினச்சாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுங்கள். அப்படி இல்லைனா இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களே இந்த வீடியோ பார்த்துட்டு அப்ளை பண்ணுவாங்க.